அக்கா, ம் இப்ப எங்கக்கா கிளம்பிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் தென்றல். பேகும் கையுமா எங்க கிளம்பிட்ட? ஆம். ஆஹா, உண்மைய சொன்னா அம்மாவால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. எதுக்கு வம்பு? அப்புறமா வேணும்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட உண்மைய சொல்லிக்கலாம். இப்போதைக்கு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. என்ன சொல்லி சமாளிக்கலாம்? அக்கா, என்னாச்சு? பேக் எடுத்துக்கிட்டு எங்க அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? என்னன்னு கேட்டாலும் எதுவுமே பதில் சொல்லாம நிக்கிற. ஏண்டி, உங்ககிட்ட தானே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்க கிளம்பிட்ட? தென்றல், ஆ? சொல்லு. ஆ, அம்மா, எங்க எஃப்எம் வேலையா ஒரு 2 நாளைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னது, கோயம்புத்தூர்க்கா? என்ன திடுதிப்புன்னு வந்து இப்படிலாம் சொல்ற? எனக்கே இப்பதான் மேனேஜர் சொன்னாருமா. அது எங்க எஃப்எம் ஓட கோயம்புத்தூர் பிரான்ச்ல புதுசா ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த ப்ரோக்ராமுக்கு நான் தான் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரா. அதான் as a ப்ராஜெக்ட் மேனேஜரா நான் ஒரு 2 நாளைக்கு கோயம்புத்தூர் போய் ப்ரோக்ராம சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏண்டி, அதுக்கு நீ தான் போணுமா? உன்னை விட்டா உன் ஆபீஸ்ல வேற யாருமே இல்லையா? மா, என்னமா கேள்வி இது? அந்த ப்ரோக்ராம்க்கே அக்கா தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். அப்ப அக்கா தானே போகணும். ஐயா, அதுக்கு இல்லடி. கோயம்புத்தூர் என்ன பக்கத்துலயா இருக்கு? ஏதோ உள்ளூர்னா நானே தைரியமா அனுப்பி வச்சிருவேன். அதான். ஐயோ அம்மா, இதெல்லாம் நம்மளால பேச முடியாதுமா. கார்ப்பரேட்னா அப்படிதான். திடீர்னு இந்த மாதிரி எங்கேயாவது அனுப்பதான் செய்வாங்க. முடியாதுன்னு நம்ம சொன்னா இம்மிடியட்டா வேலையை விட்டு தூக்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. தேவையாதெல்லாம்? அக்கா, அம்மாக்கு இதெல்லாம் புரியாது. நீ கிளம்புக்கா. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரிடி, தேங்க்யூ. நான் வரேன். பாய்க்கா. நில்லுடி, உட்காரு. ஏதோ நீ பாட்டுக்கு வந்த உடனே கிளம்பி போற. ஏதாச்சும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, இப்போ எனக்கு எதுவும் பசிக்கல. நான் பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். வரேம்மா. தென்றல், எதுக்கு இந்த நேரத்துல வண்டியில போற? இதோ இங்க நம்ம தெரு முனையில ஆட்டோ இருக்குல்ல, அதுல போ. நான் போய் கூட்டி வரட்டுமா? வேண்டாமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே. நான் வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு அப்புறமா கிளம்புறேன். இந்த பாரு, ஜாக்கிரதையா வண்டியை பார்க் பண்ணிட்டு போ. நாளை காலையில கோயம்புத்தூர்ல இறங்குனதே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னா. சரிம்மா, பாய். போற வழியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன, சாப்பிட்டு போ. சரி. வரேம்மா. பாத்து. ஏங்க, என்னங்க பேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சாரதாத்த ஊர்ல இருந்து வர வரைக்கும் நான் இங்க தானே தங்க போறேன். அதான் வீட்ல இருந்து 2 Dress எடுத்துட்டு வந்துட்டேன். காலையில உன்கிட்ட சொன்னேனே. அது எனக்காக ஒரு ஆறுதலுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா நிஜமாவே Dress எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க வீட்ல எப்படிங்க ஒத்துக்கிட்டாங்க? உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? அம்மா கிட்ட நம்ம ஆபீஸ் வேலையா ஒரு 2 நாள் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏங்க, போய் சொல்லிட்டு வந்தீங்களா? வேற வழி இல்லையே. அம்மா ஏற்கனவே ஓ மேலையும் சாரதாத்த மேலையும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக உன் கூட 2 நாள் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னா டென்ஷன் ஆக மாட்டாங்களா? அதான் ஆபீஸ் வேலையா கோயம்புத்தூருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கே அம்மா அரை மனசோட தான் சம்மதிச்சாங்க. உண்மைய சொல்லிருந்தேன்னா அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடி இருப்பாங்க. என்னங்க நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்து என்ன கவனிச்சுக்கணுமா? சரி, அப்பா கிட்டே அது உண்மையா சொல்லிட்டீங்கல்ல? நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்ட.
அப்பா கிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்பா ஏதோ எஜுகேஷன் மீட்டிங்னு ஈவினிங்கே வீட்டை விட்டு போயிட்டாராம். அப்பாவுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடுறேன். அப்பா புரிஞ்சுப்பாரு. உனக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தா அப்படின்னு சொன்னா அப்பா கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. தென்றல் தான் கூப்பிடுறா. ஹலோ தென்றல். என்னது அப்பா போன அம்மா அட்டென்ட் பண்றாங்க? ஒருவேளை அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரோ? ஹலோ தென்றல், நான் பேசுறது கேக்குதா? ஆமாமா கேக்குது. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? இன்னும் வரல. ஏய், அப்பா சாயங்காலம் போகும்போது போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாருடி. ஐயோ, இது தெரியாம அவசரத்துல அம்மாவுக்கு கால் பண்ணி மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன சொல்லி அம்மாவை சமாளிக்கிறது? அப்பா போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாராம். தென்றல், நீ பத்திரமா பஸ் ஏறிட்டியா? அத சொல்றதுக்கு தான் நீ அப்பாக்கு போன் பண்ணியா? ஆமாமா, பஸ் ஏறிட்டேன். அப்பா கிட்ட கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லாம வந்துட்டான்ல, அதான் போன்ல சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணேன். சரி, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. சரிம்மா, வச்சிடுறேன். அப்பா கிட்ட இப்பவும் சொல்ல முடியாமலே போயிடுச்சு. சரி சித்து, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். போதுங்க, வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஏங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துட்டு இருப்பீங்க? சாப்பிடுங்க. மணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நான் கால் பண்ணி அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறேன். மறுபடியும் தென்றல் தான். சொல்லு தென்றல். ஹலோ அம்மா, அப்பா எங்கம்மா? போன் அப்பா கிட்ட கொடு. அப்பா மீட்டிங் முடிச்சிட்டு இன்னும் வரல. இன்னுமா? ஆமா ஆமா, சாயந்தரம் போகும்போதே லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாரு. அதான் நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேனே. அதுக்குன்னு இவ்ளோ லேட்டா? ஏதோ முக்கியமான மீட்டிங் போல இருக்கு, அதான் லேட் ஆகுது. சரி, நீ எதுக்கு அப்பாவுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? அங்க எதுவும் பிரச்சனையாடி? இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டேன்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் ஃபோன் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா மேல இவ்ளோ பாசம் இருக்கிற பொண்ணு போகாம இருந்திருக்கணும். நான் சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போயிட்டு இப்ப அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டேன், மனசு கஷ்டமா இருக்குன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க. இத பாருடி, அப்பா மீட்டிங் முடிஞ்சு வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்ததும் நான் சொல்லிக்கிறேன் அப்பா கிட்ட.
நீ பத்திரமா போயிட்டு வா. அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ண, சரியா? சரிம்மா. சரி. என்னங்க உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல முடியலன்னு வருத்தமா இருக்கா? ஆமா சித்து, அம்மா என்னை பத்தி சரியாவே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம பொய் சொல்லிட்டேன். ஆனா அப்பா அப்படி இல்ல. என் அப்பா என்னோட மனசாட்சி மாதிரி. அவர் என்ன சரியா புரிஞ்சுப்பாரு. அவர்கிட்டயாவது உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். முடியல. அதான் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏங்க நீங்க இந்த அளவுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்றது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குங்க. இந்த ஒரு ராத்திரி நீ யாரும் கவனிச்சுக்கலைன்னா நான் என்ன செத்தா போயிட போறேன். நாளைக்கு மதியத்துக்குள்ள அம்மா எப்படி வந்துருவாங்க. நீங்க பேசாம இப்பவே வீட்டுக்கு கிளம்புங்க. உங்க அம்மா கேட்டா ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. கிளம்புங்க ப்ளீஸ். என்ன நான் பாத்துக்கிறேன். சித்து, அப்பா கிட்ட உண்மையை என்னால சொல்ல முடியல, கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு. அதுக்காக உன்னை தனியா விட்டுட்டு போக முடியுமா? என்ன சித்து நீ? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, சரி வா, நான் உன்னை பெட்ல படுக்க வச்சிடுறேன். ஏங்க நான் அப்புறம் படுத்துக்கிறேங்க. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரி. ம். சுமதி, அம்மா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பாரு. வாங்க வக்கீல் சார். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா மேடமை பார்க்கணும். உள்ள வாங்க சார், உட்காருங்க. அம்மா, அம்மாவை பார்க்க வக்கீல் சார் வந்திருக்காரு. வக்கீலா? ஆ. என்னவா இருக்கும்? சரி, நீ போய் அத்தையை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க வக்கீல் சார், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, அது உங்க மூத்த மருமக சாரதா. அவளை வெறும் சாரதான்னு சொன்னா மட்டும் போதும். என் மூத்த மருமகளுங்கிற அடமொழி எல்லாம் வேண்டாம். சாரிம்மா. அந்த சாரதா உங்க மேல கொடுத்துருக்க தென்றல் சித்துவோட ஆக்சிடென்ட் கேஸ் நாளை கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. காலையில 10 மணிக்கு நீங்க கோர்ட்ல இருக்கணுமா? அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். என்ன வக்கீல் சார் இது? இந்த கேஸ மொத்தமா டிஸ்போஸ் பண்ண சொல்லித்தான் நான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா ஃபீஸ் கொடுத்திருக்கேன். நீங்க என்னடானா என்ன கோர்ட்டுக்கெல்லாம் வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சாரிமா, ஒரு லாயரா நான் இந்த கேஸை முடிஞ்ச அளவுக்கு இழுத்தடிச்சு உங்களை ஜெயிலுக்கு போக விடாம பாத்துக்கலாம். மத்தபடி கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும்.
ஏன்னா இந்த கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா கமிஷனர், எம்எல்ஏ, மினிஸ்டர்னு இப்படி பெரிய இடத்த ஆளுங்களாம் சப்போர்ட் பண்ண விஷயமும், இது யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட கொலை முயற்சின்ற விஷயமும் ரேடியோ மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இல்லையா? அதனால இந்த கேஸ நான் மூடி மறைக்க முடியாதுமா. அந்த சாரதா எப்படியாவது இந்த கேஸ்ல உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதிகபட்சமா இந்த கேஸ்ல ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காக வாய்தா வேணா வாங்கலாம். அதுவும் 15 நாளைக்கு ஒரு தடவை வாய்தா வரும். அப்பெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு நேரடியா வந்து அபியரன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். என்னது 15 நாளைக்கு ஒரு தடவையா? அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை நான் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணுமா? அது என்ன அக்யூஸ்ட் மாதிரி? நீ ஒரிஜினலாவே அக்யூஸ்ட் தானே? நான் ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் மீடியாக்காரங்க என்ன கவர் பண்ணி அப்பப்ப நியூஸ்ல போட்டு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? ஆமாமா. என்ன ஆமான்னு சொல்றீங்க? நான் என்ன அந்த சித்துவையும் தென்றலையும் கொலையா பண்ணிட்டேன்? அப்படிலாம் எதுவுமே இல்லல்ல. இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தானே. இதுக்கு நான் ஏன் 15 நாளைக்கு ஒரு தடவை அக்யூஸ்ட் மாதிரி கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும்? இத பாருங்க, இந்த கேஸ நாளைக்கே கோர்ட்ல மொத்தமா முடிக்க ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. வாய்ப்பு இல்லம்மா.